எங்க வீட்ல பழைய சோறை தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடுவோம். நைட்ல மிச்சமான சோறை தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவோம். அதுலயே வெங்காயம், பச்சை மிளகாய், கருப்புளிய கட் பண்ணி அதுல போட்டு ஓவர் நைட்டா ஊற வச்சிருவோம். மறுநாள் காலையில அதுல கொஞ்சம் உப்பு போட்டு அதையே நல்லா பிழைஞ்சி பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுவோம். இதை வீக்லி 2 to 3 டைம்ஸ் நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்ல டைஜஷன், கேஸ்ட்ரிக், அசிடிட்டி ப்ராப்ளம்னா இல்ல. சோறை இப்படி ஓவர் நைட்ல ஊற வைக்கிறனால அந்த அரிசிலையும் தண்ணிலையும் நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸோ ப்ரோபயோட்டிக்கோ கிடைக்கும். இது நம்ம வயிறை ப்ரொடெக்ட் பண்ணி டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். எனிமியா உள்ளவங்க கண்டிப்பா பழைய சோறை சாப்பிடும். ஏன்னா பழைய சோறுல தான் அயர்ன் நார்மல் சோறோட 20% அதிகமா இருக்கும். B6, B12 மாதிரி விட்டமின்ஸும் இந்த பழைய சோறுல ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆகும். இப்ப இருக்கிற வெயிலுக்கு குளுமையும் கொடுக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மருந்தே இந்த பழைய சோறு தாங்க. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ வாரத்துல அட்லீஸ்ட் 2 தடவையாவது பழைய சோறை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க டிஃபரன்ஸ் பாப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சிம்பிளான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.